அனைவருக்கும் காலை பசுமை வணக்கம். 555வது வாராந்திர பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திரு நாச்சிமுத்து அவர்கள் குமரன் டெக்ஸ்டைல்ஸ் பல்லடம், திரு செந்தில்குமார் அவர்கள் ஆடிட்டர் பல்லடம், திரு முத்துப்பாண்டி அவர்கள் ஸ்தபதி பல்லடம், திரு மதனகோபால் டென்னி சர்ப்ரைஸ் திருப்பூர், திருமதி ஜான்சி அவர்கள் ஒமேகா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கோவை மற்றும் நமது அறங்காவலர்கள் மரங்காவலர்கள். வனம் இந்தியா ஃபவுண்டேஷனின் நன்னெறி குழுவின் சீரிய வழிகாட்டுதலின் பேரில் கீழ்கண்ட நன்னெறிகளை கடைபிடித்து அறக்கட்டளையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து அர்ப்பணியாற்றுவேன் என எனது தாய் தந்தையர் நினைவில் இருந்து உண்மையாக உறுதியளிக்கிறேன். 3 பசிகளை தீர்க்கக்கூடிய ஒரு போராட்டம் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய தொடக்கமாக இருக்கின்றது. இறுதி வரை அந்த பசி தீரவில்லை என்றால் 7 பிறவி இல்லை, 700 பிறவி இல்லை, 7 பிறவியும் எடுக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது. நான் மதனகோபாலுங்க. நான் திருப்பூரில் கார்பரேட் கிஃப்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில்ஸ், மெட்டல் கீ செயின்ஸ், அந்த மாதிரி கார்பரேட் கிஃப்டிங் பண்ணியிருக்கேங்க. நம்மளோட பொறுப்பு என்னங்க, இந்த மாதிரி இயற்கையான சுற்றுச்சூழலை நம்ம அடுத்த வர தலைமுறைக்கு நம்ம பாதுகாத்து கொடுத்துட்டு போகணும். இவ்வளோ பெரிய நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக மிக நேர்த்தியாக ஒரு கடவுள் சார்ந்து இயற்கை சார்ந்து ஒவ்வொரு விஷயங்களையும் இவ்வளோ அழகாக பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் ஒரு என்ஜிஓவில் நம்மளும் ஒரு பார்ட்டாக இருக்கும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது என்னுடைய பேர் ஜான்சி, நான் ஒமேகாலிருந்து வரேன். கழிவை குறைக்கிறதும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழின்னா, இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த கம்போஸ்டிங்கே கழிவை குறைக்கிற வழி தான். அதாவது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் லைக் தட் அப்படியே டம்ப் யார்டில் கொண்டு போய் கொட்டாமல் அந்த இடத்துல நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டிலேயே உரமாக மாற்றுறீங்க. அப்போ அதை அடுத்து ரீசைக்கிள் பண்ணிட்டீங்க. அது அடுத்து எங்கே போகுது, உங்கள் மண்ணுக்கே போகுது, மண்ணை வளப்படுத்த போகுது. நம்ம போடுற கழிவு அந்த மண்ணை வளப்படுத்த போது இயற்கையான முறையில் கெமிக்கல் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் வாங்கணும். ஸோ இப்போ தான் ஏதோ BIS ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பொருளுக்கு போடுற ஃபில்டர்ஸாக இருக்கட்டும், மக்களுக்கு மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி ஒரு பொருட்கள் தரமில்லாமல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுபோக நிறைய பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வாட்டர் பியூரிஃபையர்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இதில் சரி நம்ம ஒரு தரமான பொருட்களை பயன்படுத்தி பிளாஸ்டிக்கை குறைத்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போகணும், நன்னீர் சுத்தமான நீர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்தது தான் இந்த ஐகானிக் அண்ட் ஆக்டாக் வாட்டர் பியூரிஃபையர்ஸ். வனம் அமைப்பில் ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை வான்மழை என்கின்ற ஒரு கருத்தரங்கு நடத்துகிறோம். அந்த கருத்தரங்கிற்கு ஒரு 3 பேரை அழைக்கிறோம். ஒரு அறிஞர், ஒரு செயற்பாட்டாளர், ஒரு சாதனையாளர் என்று. அந்த வகையிலே இந்த மாதம் சென்னையிலிருந்து 2 அறிஞர் பெருமக்கள் வருகை புரியிருக்கிறார்கள். அருண், தாரணி, ஜான்சி, ரவி, கார்த்திக் போன்றவர்களெல்லாம் இவ்வளவு மெனக்கெடுகிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய மதிப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நன்னெறிகள் அதைத்தான் காமிச்சாங்க. முதல்ல வேல்யூ தெரியணும். இந்த திருக்கூட்டத்தில் கலந்து கொண்டு மழை வேண்டி தவம் இயற்றிய அத்துணை அன்பர்களையும் அன்பர்கள் தம் குடும்பத்தாருக்கும் எல்லாம் வல்ல இறையருளின் திருவருள் பெருங்கருணையாலே நல்ல உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்யறிவு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற்று மேலோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த கூட்டத்தை இத்தோடு நிறைவு செய்கிறோம்.